ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 6வது திருநாமம் பூத பிரதே நமக. இது ஏற்கனவே நான் ஒரு டைம் எப்போவோ 6வது திருநாமம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாராயணம் பண்ணேன். இப்போ மறுபடியும் அது லைனாக வர்றதுனால இப்போ சொல்கிறேன், சரிங்களா? ராமானுஜரின் சத்துணவு திட்டம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? திருவரங்கத்தில் ஓர் ஏழை வைணவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 16 குழந்தைங்க. திருவரங்கநாதன் கோவிலில் பிரசாதம் வழங்கப்படும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முதல் ஆளாக வந்து விடுவார். தான் ஒருவனுக்கு மட்டுமின்றி தன் குடும்பம் முழுமைக்கும் பிரசாதம் வேண்டுமென கேட்பார். அரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்யும் அடியவர்களெல்லாம் அரங்கனின் பிரசாதத்தில் ஒரு துளி கிட்டுவதே பேரருள் என எண்ணி பெற்று செல்ல இவர் எந்த தொண்டும் செய்யாமல் பிரசாதம் மட்டும் நிறைய வேண்டுமென கேட்பதை கோயில் பணியாளர்கள் விரும்புவதே இல்லை. உரத்த குரலில் அர்ச்சகர்கள் இவரை விரட்டுவதால் தினமும் கோயிலில் கூச்சல் குழப்பம் ஏற்படும். ஒரு நாள் பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன் 16 மெலிந்த குழந்தைகளுடன் வரிசையில் வந்து நின்றுவிட்டார் அந்த வைணவர். கோயில் பணியாளர்கள் அந்த வைணவரை விரட்டி கொண்டிருந்தார்கள். அச்சமயம் அங்க வந்த ராமானுஜர் அக்காட்சியை கண்டார். அந்த வைணவரை அழைத்து, நீர் கோவிலில் ஏதாவது தொண்டு செய்துவிட்டு பிரசாதம் பெற்று சென்றால் யாரும் உம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் நீ பிரசாதம் பெற வேண்டும் என்பதற்காகவே இரவு பகலாக இங்கே கோயிலில் வந்து நின்றிருப்பதால் தானே இத்தகைய கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது என்றார். அந்த வைணவரோ, அடியேன் வேதம் கற்கவில்லை, திவ்ய பிரபந்தங்களும் கற்கவில்லை, எனவே பாராயண கோஷ்டியில் இணைய முடியாது. விஷ்ணு சகசரநாமத்தின் ஓரிரு வரிகள்தான் தெரியும். இப்படிப்பட்ட நான் என் 16 குழந்தைகளுக்கு உணவளிக்க வேறு என்ன வழி என்று ராமானுஜரிடம் கேட்டார். உமக்குத்தான் விஷ்ணு சகசரநாமம் தெரியும் என்கிறீரே, அதை சொல்லும் கேட்கிறேன் என்றார் ராமானுஜர். அந்த வைணவரும் தழுதழுத்த குரலில் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ என்ற சொல்லத் தொடங்கினார். ஆனால் பூதப்ரத் என்ற 6வது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்லத் தெரியவில்லை. மீண்டும் விஸ்வம் விஷ்ணுர் வசட்காரோ என தொடங்கி பூதப்ரத் என்ற திருநாமத்துடன் நிறுத்திவிட்டார். அடியேனை மன்னிக்க வேண்டும் என்று ராமானுஜர் திருவடிகளில் விழுந்தார். அந்த ஏழையின் மேல் கருணை கொண்ட ராமானுஜர், பூதப்ரத் என்ற 6வது திருநாமத்தை அறிந்திருக்கிறீர் அல்லவா? அதுவே போதும். பூதப்ரதோ நமக என்று தொடர்ந்து ஜபம் செய்து வரும். உன்னை தேடி நீர் வர வேண்டாம், உணவை தேடி நீர் வர வேண்டாம், உம்மை தேடி வரும் என்றார். அடுத்த நாள் முதல் அரங்கனின் கோவிலில் அந்த ஏழை வைணவரை காணவில்லை. அவர் எங்கு சென்றார் என கோயில் பணியாளர்களிடம் ராமானுஜர் விசாரித்த போது, வேறு எங்காவது அன்னதானம் வழங்கியிருப்பார்கள், அங்கு சென்றிருப்பார் என அலட்சியமாக கூறினார்கள். ஆனால் அன்று முதல் கோவிலில் ஒரு விசித்திரமான திருட்டு நிகழத் தொடங்கியது. அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதத்தில் ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாமல் போய்கொண்டே இருந்தது. இதனை பணியாளர்கள் இருக்கையில் யாருக்கும் தெரியாமல் உணவை திருடிச் செல்லும் அந்த மாயத்திருடன் யார் என யாருக்கும் புரியவில்லை. இச்செய்தி ராமானுஜரின் செவிகளை எட்டியது. எவ்வளவு நாட்களாக இது நடக்கிறது என வினவினார் ராமானுஜர். நீங்கள் அந்த ஏழையை கோயிலுக்கு வரவேண்டாம் என்று சொன்ன நாள் முதல் இது நடக்கிறது. எனவே அந்த வைணவருக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்றார்கள் கோயில் பணியாளர்கள். அந்த வைணவர் இப்போது எங்கிருக்கிறார் என தேடி கண்டறியுங்கள் என்றார் ராமானுஜர். கோயில் பணியாளர்களும் தேடத் தொடங்கினார்கள். சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்தின் வடகரைக்கு ராமானுஜர் சென்றபோது அந்த வைணவரும் அவரது 16 குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஒரு மரத்தடியில் குடியிருப்பதைக் கண்டார். ராமானுஜரை கண்டதும் அந்த வைணவர் ஓடி வந்து அவர் திருவடிகளை வணங்கி, சுவாமி, அந்த பையன் தினமும் இருமுறை என்னை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கின்றான். நாதம் பூதப்பிரதே நம என தினமும் ஜபம் செய்து வருகிறேன் என்றார். எந்த பையன் என்று வியப்புடன் கேட்டார் ராமானுஜர். அவன் பெயர் அழகிய மணவாள ராமானுஜதாசன் என்று சொன்னான் அந்த ஏழை. கோயிலுக்கு அருகில் இந்த இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடியில் தங்கினேன். ஆனால் உங்களது தெய்வீக பார்வை என் இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டது போலும். சரியாக பிரசாதம் என்னை தேடி தினமும் வருகிறது என்றார். அழகிய மணவாளன் என்ற பெயர் பெற்ற அரங்கன் தான் சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் வழங்கியுள்ளான் என உணர்ந்து கொண்ட ராமானுஜர், நான் யாரையும் அனுப்பவில்லை. பூதப்ரத் என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள். பூதப்பிரதை நம என ஜபம் செய்த உமக்கு பூதப்பிரத் ஆன அரங்கன் தானே வந்து சத்துள்ள உணவளித்து மெலிந்திருந்த உங்களை இன்று நல் ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கிறான் என அந்த ஏழையிடம் சொல்லி அரங்கனின் லீலையை எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினார். பூதப்பிரதை என்று விஸ்வனா
சகஸ்ரநாமத்தின் 6வது திருநாமத்தை ஜபிக்கும் அடியார்களுக்கெல்லாம் அரங்கனே நல்ல உணவளித்து அவர்களை நல்ல ஆரோக்கியத்துடன் சத்துள்ளவர்களாக்கி விடுவான். இதுவே ராமானுஜர் காட்டிய சத்துணவு திட்டம். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.